ரைட். இந்த அம்மாட வீட்டுக்கு வந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாட வீட்டுக்கு பக்கத்துலயே இந்த அக்காட வீடு இருக்குது. இது வந்து ஒரு கஷ்டமான நிலப்பாட்டுல வந்து இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஆள் வெளிநாட்டுல இருக்கா? எந்த நாட்டுல இருக்கு? சுவிஸ்லயா? ஒரே அந்த சமைக்க ஒன்றும் இல்லைன்றபடியே பேசாம இருந்துட்டேன். சாப்பாடு கொடுக்க கூட எங்கள்கிட்ட வல்லமை இல்லை. எனக்கு இன்றைக்கும் சொன்னபடிங்க தேங்காய் இல்லை, புளி இல்லை, உப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. பருப்பு அவிச்சு போட்டு சோறு கொடுத்துருக்குறேன். அதுவும் சாப்பிடலாம் அப்படியே வச்சுட்டு இருக்குது. 3 மாதத்துக்கு ஒரு ஊசி போடுறாங்க. ஓ, இப்ப அண்ணாட என்ன படம் அண்ணா வருத்தம் பாருங்க. அம்மா எடுத்துக்கொண்டே இருந்திருக்கிறா. அப்ப இருந்து பொதுக்குடியிருப்புல கடை வச்சு இருந்திருக்கிறா. கட்டாசி அந்த மாத்தனல்ல வச்ச கடை தான் அள்ளி கொண்டு வந்திருக்கு பொருள் எல்லாம். ஆனா அதை கொண்டு போற அளவுக்கு என்னமா அதை நினைக்க அந்த விளையாட்டு நினைக்கத்தான் எவ்வளவுக்கு பாதிக்கப்படையுமோ போறாளோ அவ்வளவுக்கு வந்து போறாள வந்து பாதிக்கப்பட்ட உறவுகள். அப்ப அந்த ஒரு வகையில நான் வேலை வந்து தெரிவு செய்துட்டு சரி வாக்கு ஒரு உதவி உண்டு. பிறகு அதுக்கு பிறகு கோல் அடிச்சு கேட்டு கொண்டு கேட்க வந்து பார்த்தேன். சரி முதல்ல ஒரு பதிவு போட்டு 85,000 உதவி செய்தனாலே நம்ம இரவு கண்டம் அதுல இருந்தாங்க. காலையில பார்த்தா ஒருத்தருமே இல்ல, ஆமிதான் வந்து நிக்கிறான் வீட்டு வாசல்ல. அவ்வளவு சாமான் தம்பி, ஐயோ கவலையா இருக்குது. ஓ வந்துட்டான். நாங்க என்ன செஞ்சோம், அவ்வளவு சாமானம் விட்டுட்டு காசு பேக் கடையில யாரும் கொஞ்சம் பேக்கு கூட எடுக்கல, வயர் பேக்கு. அப்ப ஆனந்தபுரம் மெயினா கடைசி சண்டை நடந்த இடம். கடைசி அந்த ஒரு பொக்ஸ் அடிச்சு சண்டை என்னிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றோம். நாங்க வந்து எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஆனந்தபுரம் புதுக்குடியிருப்பு பகுதியில அமைந்திருக்கிற ஆனந்தபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து வந்திருக்கிறோம். நீண்ட காலமா ஒரு அம்மா வந்து உதவியை வந்து கேட்டுக்கொண்டிருந்தா இப்ப வாட நிலப்பாட்டை தான் வந்து பார்த்தா வாக்கு ஒரு உதவியை வந்து வழங்குவோம்ன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறேன். இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வசந்தி சுந்தரலிங்கம். வசந்தி சுந்தரலிங்கம் என்று சொல்லக்கூடிய அவட 60வது பிறந்த தினத்துல அவட பிள்ளைகளால வந்து அவருக்கு அன்பளிப்பு வந்து வழங்கப்பட்டிருக்குது. அந்த அன்பளிப்பு பணத்துல இருந்து அனுப்பியிருந்தா இங்க உள்ள உண்மையிலேயே தேவையுடைய முயற்சி உள்ள உறவுகளுக்கு வந்து உதவியை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அவட உதவியில இருந்து ஏற்கனவே 2 குடும்பங்களுக்கு வந்து வழங்கி இருந்தனா. அப்ப இன்றைய தினம் இங்கேயும் ஒரு உதவியை வந்து வழங்குவோம். வசந்தி சுந்தரலிங்கம் என்று சொல்லக்கூடிய வாழ தரப்பட்ட பணத்திலிருந்து உதவியை வந்து வழங்குவோம்ன்றதுக்காக தான் வந்திருக்கிறேன். எங்களோட இடத்துல வந்து இன்றைய தினம் வந்து மழை இல்லை, ஆனா ஒரு மப்பும் மந்தாரமா காலநிலை வந்து ஒரு கடும் குளிராகவும் பனிமூட்டம் மாதிரியான ஒரு காலநிலையை வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ மழை வரும் அப்படின்றது வந்து சொல்லிட்டா வந்து சொல்ல முடியாத ஒரு நிலப்பாட்டுல வந்து இருக்குது. வாங்க இன்றைய தினம் வழங்க வேண்டிய உதவிகளை வந்து வழங்குவோம். சரியா? நீங்களும் மனுஷனும் நானும் மனுஷனும். எத்தனை வயதுல? வணக்கம். போட்டு தண்ணி எதுக்கு மண் போட்டு நாய் தானே இப்பதான் மழை தண்ணி 2 நாள் விடல அடி. அதைத்தான் வேலை செஞ்சுக்கிறேன். மண்ணெல்லாம் போட்டு போட்டுலாம் ஆடு மேய விட்டுருக்கு இன்னைக்கு இருக்கானே. ஓ வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? ஜோசப் புஷ்பா. ஜோசப் புஷ்பா. ஜோசப் புஷ்பான்னு சொல்லக்கூடிய அம்மாவை வந்து சந்திச்சிருக்கிறோம். அம்மாவோட பதிவு என்ற வீடியோக்கள் பார்க்குற ஆக்கள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்து பதிவு செய்திருந்தேன் நான். ஒரு முயற்சியான அம்மான்னு சொல்லி அதுல முதல் கோழி கூட்டம் எல்லாம் இருந்தது. ஆனா அந்த கூட்டம் வந்து காணையில இப்ப வெள்ளத்துல இந்த வெள்ளத்துல போயிட்டா போன முறை வெள்ளத்துல போயிட்டு. ஐயா அப்புறம் என்ன செய்தியா வாங்க அப்படி என்ன பிரச்சனை என்னத்துக்கு முழங்கால் திருட்ட தேங்கிட்டா என்னத்துக்காக தோல் வருத்தம் வாட்டில் ஒரு ஆளை பிடிச்சி சம்பளத்துக்கு பிடிச்சுதான் அவரை பார்க்க விட்டுருந்தேன். பார்க்க என்ன பொம்பளை நிக்கலான்ட்டு இவரை விட்டு ஒரு ஆளு சம்பளத்துக்கு 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுத்து வாட்டில விட்டு தான் சோம்படுத்தி கொண்டு வந்தேன். யாழ்ப்பாணத்துல சோப்படுத்தி கொண்டு வந்தீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு பார்க்கல அது
பிள்ளைகள் எங்களை ஒருத்தனை பார்க்க மாட்டாங்க தம்பி. அவங்க கல்யாணம் கட்டினா அவங்களை இவ்வளவு இந்த மழை குளிர்ல இருக்கும், ஆறு உதவி செய்யறதுல பேருங்க இந்த கச்சா இருந்தா கட்டின வாக்குல இருக்கு, மாங்காய் உள்ளுக்கு வச்ச வாக்குல இருக்குது, கொண்டு போகல சரியான தண்ணி இதுக்குள்ளாலே போகல. அது சைக்கிள் ஓட மாட்டாரு நிலையத்துல. இந்த வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள சரியான தண்ணி மாங்காய் எல்லாம் வீட்டுக்குள்ள அப்படியே குடிச்சு கிடக்குது. பிரச்சனையை சொல்லுவோம். என்ன பேர் சொன்னீங்க? ஜோசப் புஷ்பான்னு சொல்லக்கூடிய அம்மா. இந்த அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே பதிவு செய்து உதவி ஒன்று வழங்கி இருந்தனால் இந்த ரோட்ல புதுக்குடியிருப்பு இருந்து முல்லைத்தீவு போற ரோட்ல வந்து ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி ஆரம்பத்துல இப்ப எங்க வச்சிருக்கீங்க? ஆனந்தபுரத்துல அதே அளவு கடை தான் போட்டுருக்கீங்களா இல்ல அதை விட பெருசா போட்டு முதல் ஒரு ஆள் நிக்க கூட இயலாத ஒரு கடை வந்து போட்டிருந்தவர். அப்ப இவைகளுக்கு வந்து முதலும் உதவி செய்து திரும்பவும் மேன் உதவி செய்ய வாரீங்கன்ற கேள்வி வந்து இருக்கு இல்லாமா? ஒரு மனுஷருக்கு ஒரு தடவை உதவி செய்யறது வேற பிரச்சனை, திரும்ப திரும்ப இன்னொரு ஆளுக்கு போய் உதவி செய்வான்னு சொல்லி கேட்டா நான் என்னம்மா பதில் சொல்றது? என்ன அது சரி இந்த மட்டும் வருத்தம் உங்களுக்கு இடையில நீங்க தந்த காசை நான் அநியாயமாக்கல ஆடு வாங்கி விட்டுறேன், ஆடெல்லாம் வாங்கி விட்டுருக்கேன். இந்த ஆடு மேய போயிருக்கு, நேரத்தெல்லாம் மழை தனியா பவுத்து உள்ள தண்ணி வந்துருச்சு ஆட்டுப்பட்டிக்கல. இப்ப இன்னைக்கு அந்த ஆடை எவ்வளவு காசு முதல் தந்தனா? 85,000 ரூபாய் பணம் முதல் ஆரம்பத்துல உங்களுக்கு உதவியா வந்து வழங்கியிருந்தேன். அந்த 85,000 ரூபாய் பணத்துல என்ன செய்த நீங்க? அதை தம்பி நாங்க வாங்கி கடைக்கு சாமான் போட்டு தகரம் வாங்கி கடைக்கு அடிச்சுட்டு அதுல நான் இந்த இது ஆட்டுக்கு ஆடு வாங்கி விட்டேன், 3 ஆடு. அதுல பெரு விரிச்சு மிச்ச காசை கடைக்கு தான் சாமான் வாங்கி போட்டேன். கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தது. பிறகு ஆஸ்பத்திரிக்கு வருத்தம் கொண்ட கிளினிக் குட்டியெல்லாம் எடுத்து வாட்டில கொண்டு விட்டு அவங்க தனி ஒரு ஆளை கிட்ட நிக்க சொன்னாங்க. எனக்கு போய் நிக்க இயலாது. இன்னும் ஒரு ஆளு சம்பளத்துக்கு ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் சம்பளம் கேட்டா அந்த ஆள்ல நிக்க மாட்டேன்ட்டாரு. ஒரு ஒழுங்கு நடக்க மாட்டார் வாட்டில. அப்புறம் எல்லாம் ஏற்ற நான் கொண்டு விட்டேன். ஒரு நாள் 8 நாள் நின்றார் வாட்டில. 8 நாளைக்கு 2,000 ரூபாய் நான் காசு 16,000 காசு கொடுத்துருக்கீங்க. 2 நாள் ஒரு ஆள் 2 பார்த்தது. அந்த ஐயா ஒரு உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? எனக்கு வந்து தம்பி எல்லாம் 7 பேரு, 5 பொம்பளை பிள்ளை, 3 ஆம்பளை பிள்ளை. 5 பொம்பளை பிள்ளையும் 3 ஆம்பளை பிள்ளை. 3 ஆம்பளை பிள்ளையும் 3 ஆம்பளை பிள்ளையில இப்ப இருக்கிறது. இப்ப ஆம்பளை பிள்ளைகள் இருக்கு, பொம்பளை பிள்ளைகள் தான் 2 பேர் இருக்கிறாங்க. 3 மாவீரர் 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. மொத்தம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? மொத்தம் 9 பேர். அதத்தான் கேக்குறேன். இப்ப உங்களுக்கு உயிரோட இருக்கிறார்கள் இல்ல? உயிரோட இருக்கிறார்கள். அம்மாவுக்கு ஏன் உதவி செய்ய முன் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து 3 மாவீரர்கள். என்னென்ன பேர் அம்மா பிள்ளைகள்ட? இயக்க பேரா? கரியாளனி, பூவரசி, இசையரசி. சரி சரி. எந்த காலப்பகுதியில? மூதூர் சண்டை நடந்ததும் கம்மியா பண்ணது. என்ன பேர்? கரியாளனி. ஹரிஹாலினி. அடுத்தது சோழியா படையணி, பூவரசி. அடுத்தது இசையரசி. படையணி சொல்ல இசையரசி உங்களுக்கு தெரியல. அப்ப இப்படி அவாக்கு 3 பெண் பிள்ளைகள் மாவீரர். 3 பெண் பிள்ளைகள் மாவீரர். அப்ப மாவீரர் பெற்றோர் அப்படின்னு சொல்லித்தான் சரி 3 பிள்ளைகள் வந்து இறைச்சாவட இருக்கிறோம். ஒரு உதவியை வழங்கணும் மட்டும்தான் ஆரம்பத்துல வந்து உதவி வந்து வழங்கியிருந்தாங்க. அதுல ஒரு சப்போர்ட் ஒன்று ரோட்ல வந்து கடை ஒன்று வச்சிருக்கிறோம். அந்த கடையை வந்து பார்த்துட்டு இது செய்ய முடியும். அதுக்கு பிறகு பார்த்தா அம்மாவோட ஹோல் வந்து ஒரே தொடர்ச்சியா பிள்ளைற போன்ல இருந்து அடிக்கிறதா வீட்டை 2 தடவை வந்தேன் தம்பி. இவரை வாட்டில விட்டுதான் வந்தேன். வந்து ஒருத்தவங்களோட நேரம் காய்ச்சிட்டு வந்தேன். நீங்க வாரே நீங்க மது தங்கத்தோட காய்ச்சி திரும்ப அந்த உதவி பெற்றதுக்கு பிறகு வந்து யாழ்ப்பாணம் கிளினிக் இவரை கொண்டு விட்டுட்டு அதுல இறங்கி காய்ச்சி போட்டு வந்தேன். யாழ்ப்பாணம். அப்ப பொதி கொடுக்கல பொதி வழங்க இல்ல எடுக்கலையே. பொதி எடுக்க நாங்க பஸ் தேத்துறேன்னு சொல்லி மந்திரி சண்டிக்கு வர சொன்னாங்க. நான் போகல அந்த பஸ் போயிருச்சு. அப்ப இந்த அந்த உங்களோட இடத்துக்கு வர பஸ் வந்துருச்சு. நான் அதுல உங்களோட இடத்துல வந்து இருந்துச்சு. அப்ப நீங்க நின்றீங்க. அப்ப காய்ச்சல நான் என்ன கண்ட நீங்க அதுக்குள்ள கண்டதா? அப்ப திரும்ப 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 அம்மாட்ட இருந்து கோல் வந்து கொண்டே இருக்கு. இப்போ வந்து கொண்டிருந்தா நாங்களும் வந்தோமா இப்ப உங்களை மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்து உதவியெல்லாம் வந்து வழங்குறது. அப்ப உங்களோட வீடியோவை கொண்டு போய் போட்டோன்னா உங்களோட வீடியோ பார்த்து இந்த வீடியோ கொண்டு போய் போட்டா வீடியோ பார்த்து யாரும் முன் வந்தா அந்த உதவியை வந்து பெற்றுக் கொடுக்குறது. அப்படி இல்லாட்டி இல்ல சரி அப்படித்தானே? அப்ப இப்ப நீங்க என்ன தேவைக்காக உதவி வந்து என்ன கேக்குது? நான் இந்த 1 மணி தம்பி கடைக்கு சாமான் போடத்தான் கேட்கிறேன். எந்த கடைக்கு? வீட்டுக்குள்ள தம்பி போவே இல்லாம போயிருச்சு. நான் கொஞ்சம் நேரத்துக்கு வந்துடுறது. வயல் வெள்ளாம நெட்டு வாங்கி ஒரு முட்டை போட்டு ஒரு மூட்டை நெல் வண்டி எவ்வளவுக்கு விதைச்சிங்க? இவ்வளவு இந்த பின்னுக்கு இப்படி என்ன
தின்னுக்கு அப்படியே இப்ப விதைச்சிருக்கீங்க. என்னன்னு கேட்டா தம்பி அந்த பசலை வாங்கி போட என்னட்ட வசதி இல்ல. 2 பசலையும் போட்டாங்க ஆக்களு, மருந்து அடிச்சாச்சு. அந்த பசலை போடுவாங்களே 2 ஜாதி, அந்த பசலை இன்னும் போடல. இப்ப மழையும் வந்துருச்சு, வெயில தானே போடணும், மழையும் வந்துருச்சு, இதுதான் வாங்கி போடணும். இதா போட்டிருக்கேன் அப்படியே. வெயிலும் வந்துட்டு அம்மாட பிரச்சனை எனக்கு தெரிஞ்சதுல வந்து இப்ப அம்மாட ஒரு 5 பிள்ளைகள் போராளியெல்லாம் இருந்திருக்கணும். மூத்த மகன் அவர் தலையில காயப்பட்டிருக்கிறது. அம்மாட 5 பிள்ளைகள் வந்து போராளிகளா வந்து இருந்திருக்கணும். அதுல 3 பேர் வந்து வீரச்சாவடைந்திருக்கின்றார்கள். அதுல வந்து ஒரு பிள்ளை கடற்புலியில இருந்தேன்னு சொல்லி அவருக்கு வந்து தலையில காயம், இயங்க முடியாத ஒரு நிலப்பாட்டுல வந்து இருக்கிறார். மற்ற அந்த ரெண்டு பேர் இருக்கணும் இல்லோ, கல்யாணம் கட்டி 2 பேர் இருக்கணும். ஒரு ஆள் கண்டியில, ஒரு ஆள் இங்கே இருக்கிறார். அதுல 3 பெண் பிள்ளைகள் வந்து வீரச்சாவா. அதான் ஒரு அடிப்படையா வச்சுதான் அம்மாவுக்கு சரி பார்த்து ஒரு கடை ஒன்று செய்யக்கல வாக்கு சப்போர்ட்டா உதவியா வந்து செய்வோம்னு சொல்லி. அப்ப என்ன நோக்கத்திலேயம்மா என்ன செய்யற 2 பேரும் என்ன செய்யற ஐடியாவில? நான் தம்பி நிறைய கூலி வேலைக்கெல்லாம் போகல தானே. எங்க 2 பேருக்கு எங்களை பிள்ளைகள் எங்களை பார்க்க மாட்டாங்க. நான் இவர் இந்த 2 கிலோ கச்சா அந்த சாமான் கடையில வித்து வரது, நாங்க சாமானும் வாங்கி அதுதான் வீட்டுக்கு தேவை. யாழ்ப்பாணத்துல நீட்டு போறதுக்கு எடுக்கிற காசு. இப்ப இந்த 3 நாளா போகல, மழை நேரம். இப்ப கையில கொஞ்சம் காசு விட்டதுதான். அதுனே சாப்பிடாம இருக்கல, சாப்பிடுறதான் பருப்பு சோறு. அந்த வியாபாரம் செஞ்சா நாங்க 2 பேரும் கடையில தான் நிற்போம். 3 மணி அப்படிதான் நான் வரது வீட்டை காலையில போனா. உழைக்கிறது எல்லாமே என்ன செய்யறது நீங்க கடையில? இந்த முறை வருத்தம் வந்துருக்கானே, அதுதான் அந்த பிரச்சனை. கொஞ்சம் கூட சேர்த்து வைக்க கடையில உழைக்கிறது எல்லாமே என்ன செய்யற நீங்க? ஆஸ்பத்திரி சில பேங்க்ல போட்டு வைக்கிறேன். 2 பேரும் இப்ப உங்களுக்கு பிள்ளைகளால எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இப்ப இருக்கிற பிள்ளைகளால யாராலையும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. நீங்க உழைச்சாதான் உழைச்சாதான் எங்களுக்கு உண்மையா உழைச்சாதான் எங்களுக்கு. இப்ப வியாபாரம் செஞ்சா நான் போய் கடையில நின்று 3 மணிக்கு வந்துட்டு ஆடு பாக்குறதுக்கு வயலுக்குள்ள போய் தயாரிச்சுவாங்க கட்டி விட்டு. இப்பதான் ஆடு அவுத்து விட்டோம், இன்னைக்குதான் அவுத்து விட்டோம். எத்தனை ஆடு வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்க? இப்ப 13 ஆடு. நான் தந்த காசுல எத்தனை ஆடு பண்ணீங்க? 3 ஆடா? முதமன் தம்பி நீங்க காசு தரமுனுக்கு 3 ஆடு வாங்கிட்டு 45 ரூபாய்க்கு 45,000க்கு அந்த 3 ஆடு குட்டி போட்டு பெருகி நிற்கும். இப்ப நீங்க தந்த காசுல 2 ஆடு வாங்கி விட்டு அதுவும் குட்டி போட்டு 3 குட்டி போட்டது. ஒரு குட்டி அங்கால போக நாய் பிடிச்சிருச்சு. அந்த 2 குட்டியும் தாயும் அங்க நிக்குது நேரத்து. இப்ப வரும் பட்டிக்காங்க. அப்ப நீங்க இப்ப காசை வீணாக்கல நெல்லு வாங்கி போட்டேன். கடைக்கு வேணுமே தம்பி காசு, கடைக்கு சாமான் வைக்க. இப்படி இப்ப காசு இல்லை எங்ககிட்ட, நான் சாமான் வாங்கிட்டேன். இப்ப இவர் கிளினிக் ஒரு மதனி கடையில வர வருமானத்தை ஒதுக்கி கொண்டு இவரை ஆஸ்பத்திரியை கொண்டு போய் நான் சேர்த்துட்டேன் காசு. நீங்க சந்தையில சேர்த்தேன். இந்த பிரச்சனை வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போன வேலை இல்லாட்டி நான் சேர்த்து அதை காசு அணியாம வீணாக்க கூடாதுன்னு தான் ஆடு கூட வாங்கிவிட்டேன். ஏசுமா காசு இருந்தா பின்காலத்துக்கு வருதுண்டா திடீர்னு வருத்தம் தம்பி வந்துட்டுன்னு என்ன ஆட்டை போடுற ஆறு பாக்குறது பொருட்களுமே இந்த நாங்க இருக்கிற பாக்குறீங்க தான் இப்படி வாங்கி தர மாட்டாங்க. நீங்க தந்தையெல்லாம் நாசம் படுத்தல தம்பி. தாகரம் வாங்கினால இங்க உள்ளதோட தாகரம் அங்க வாங்கி அடிச்சிருக்கோம் கடைக்கு. அந்த கடைக்கு இது ஒரு தாகரம் இது பெட்டி கடை மாதிரி தான் நான் தாகரம் எல்லாம் வாங்கி அடிச்சிருக்கோம். தகரம் எல்லாம் வேண்டி அடிச்சு அம்மாவோட பதிவு வந்து போட்டிருந்தேன். அம்மாவுக்கு வந்து உதவி செய்யறதுக்கான காரணம் வந்து குறிப்பிட்டிருப்பேன். அவ வந்து அந்த பிள்ளைகளை கருத்துல எடுத்துதான் உதவி வந்து செய்தது. இப்ப வந்து திரும்ப அம்மா வந்து கனதரவை கோல் அடிச்சு தான் இந்த கடையில அப்ப கடையை பொறுக்கா போய் பாப்போம்ன்றதான் நோக்கத்தோட வந்து வந்தேன். கடை பாக்குறேன்னா எங்க போகணும்? தண்ணி பயங்கர தண்ணிக்குள்ள நீந்தி தான் வந்தது. இந்த வாகனத்தை என்ன செய்யறது? கூட்டிட்டு போறேன் போக மாட்டீங்க. அங்கேயும் ஒரு பெட்டிக்கடை மாதிரி அடிச்சிருக்கிறீங்க. அதுல என்னென்ன பொருட்கள் வந்து பிடிப்பி முறுக்கு போத்தல்கள் கச்சான் மாம்பழம் வீட்டுல இருக்கு கொண்டு போகலாம். ஒரு பிடிப்பிகள் கச்சான்கள் எல்லா சாமான்கள் கிடைக்க கிழங்கு வந்தா கிழங்கு அடிக்கிறது, சோளம் வந்தா சோளம் அடிக்கிறது, பானை எல்லாம் கடையில அது அந்த ரோட்ல ஓடுதா? போகும். இதுல கொஞ்சம் நாங்க போவோம். இதுலயும் போனதான் நம்பி இருந்தா போல இருக்கு. வருஷம் வந்துட்டு யாரும் சவுத்தா போயிட்டு நாங்க ஒருத்துக்கொண்டு அங்க போட்டோம். தவிர நான் அங்கே 3 வளர்க்குற கடை வந்து ஒரு ஐயா இருக்கிறாங்க. அப்படி நாங்க கடை வச்சிருக்கோம். பரவாயில்ல. இந்த நேரம் ஆசை போறோம். எவ்வளவு காலமா நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க?
நாங்க இயற்கை இருக்கிற காலத்துல கொண்டு புதுக்குடி போகும்போது நம்ம காலத்துல இருந்தோம். அப்ப இயற்கை சொல்லிட்டு உங்களுக்கு வீடு இல்லை, தண்ணியில வர வீடு. இப்போ நீங்க போராடி கொடுமா நான் உங்களுக்கு வீடு தரணும். நீங்க வார இடத்துல ஒரு கிரகம்சத்துக்கு தெரியுமா? அந்த கிரகம்சத்துல தான் நாங்க வீடு எங்கட அங்கதான் இருந்தோம். இந்த மேய்க்குடியத்தில் இங்க வந்து முடிஞ்சு இந்த சாணம்லாம் சேர்ந்து ஜிஎஸ்டி சொல்லி கொடுத்து அந்த தக்காளியை வீடு கொண்டு போட விடாம எங்களை கலக்கி விட்டவங்க. ஏன் போட விடாம கலக்கி விட்டோம்? அந்த இயக்கந்த காணியில அது பதிவு உங்களுக்கு விற்கலான்னு சொல்லி இந்த காணி வந்து தம்பி சரியான காடு முள்ளு. நான் இவர் என்ன செஞ்சேன், கத்தி எடுத்து வந்து இவர் அப்ப நல்லா இருந்த வெட்டி அந்த போடுவாரு. நான் இப்படி இருக்கு கொண்டு போய் அங்க இந்த ரோட்டெல்லாம் அப்ப இல்லை, சின்ன ரோட்டமே சின்ன ரோட்டமே. அப்ப நான் ஆனந்தபுரம் மெயினா கடைசி சண்டை நடந்த இடம், கடைசி ஒரு இறுக்கமானதா கச்சபுடி மட்டும். ஓ, அந்த ஒரு பொக்ஸ் அடிச்சு சண்டை இந்த இடம் இந்த அங்கால இதுதான் இதுதான் பக்கத்திலேயே தான். அப்ப நீங்க வந்து பாக்க அதுக்கான தடயங்கள் இருந்ததா? ஓ, அதுக்குள்ள பார்க்க மாட்டீங்க தம்பி. கிடந்த சாமாவெல்லாம் அப்படி எல்லாம் விட்டாச்சு. நாங்களே இதுல இருக்க பயந்துட்டு தான் இருந்தோம். வந்து நாங்க இங்க இருக்கல, அந்த காணிக்கு போயிட்டோம். அந்த காணியில இருந்து அதுக்கு பிறகுதான் எங்களை இங்க அனுப்பினோட்டி நாங்க வந்து அந்த நேரம் இயக்கம் உங்களுக்கு தந்த காணி. அத பிறகு வந்து நீங்க இங்க வரைக்கும் உங்களுக்கு அதுல உரிமை இல்லைன்ட்டாங்க சனம் இழுக்க. இப்ப பாருங்க ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டி எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த காணி எங்களுக்கு தர இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யறது, இவங்க இப்படி சொல்றாங்க. இப்ப இந்த வீடு எல்லாம் போயிடும். இங்க வந்துதான் தென்னம்பிள்ளை ஒரு தென்னம்பிள்ளைலாம் தந்தது. அங்க போய் புறக்கிட்டு வந்து தென்னம்பிள்ளை போட்டு நடக்குது எல்லாம் கொண்டு வந்து சின்ன சின்னதாக வச்சுட்டு அந்த தென்னம்பிள்ளையும் வளர்க்கணும். தென்னம்பிள்ளைய உருவாக்க அப்ப தண்ணி கூட இல்ல, அள்ளி விட்டு அந்த குளம் இருக்கு, அந்த குளத்துல போயிட்டு ஒரு வண்டியில் தள்ளுற வண்டியில வச்சு ஊட்டி கொண்டு வந்து தண்ணி ஊத்துறது. அப்படிதான் அதை உண்டாக்கணும். காத்து கடுமையா அடிச்சிருக்கு போல. ஐயோ, காத்து தண்ணி வீட்டுக்குள்ள மழை ஊருக்கு நிலம். மலைக்கு ஒரு பொதியும் வர இல்லையா? தரையில இன்னைக்குதான் அவருக்கு நாங்க அந்த ஒரு இதுல வந்தவர் என்ன சாமான் 2 கிலோ அரிசி, சீனி 1 கிலோ, ஒரு பிஸ்கட் பை. இவங்களுக்கு வந்து சோப்புகள் சவுக்காரங்கள் பிள்ளைக்கு வாங்க. நான் நேற்று அந்த பெரிய மண்டிக்கப்ப கதைச்சேன் மாவீரத்துக்கு போ வந்த. அப்ப நான் சொன்னேன் இன்னைக்கு இந்த முறை போகல கண்டி, சரியான மழை. எந்த தொழிலும் இல்ல போறோம் போன முறை கொண்டு போயிட்டு 6-9 மணிக்கு அங்கதான் உங்களோட அப்போ ஒவ்வொரு மாவீரர் நிகழ்வு அந்த தினங்கள் வரைக்குள்ள உதவி கிடைக்கிறதா? போன வருஷம் நடந்தது. என்ன வந்தது? அரிசி ஒரு பேர் தெரியாது மோட்டர் சைக்கிள்ல கொண்டாந்து அரிசி 10 கிலோ, மாவு 5 கிலோ, தேங்காய் 2 லிட்டர், சீனி 3 கிலோ, தேயிலை, சவுக்காரம், பருப்பு. இந்த முறை ஒண்ணுமே தரையில கிடைக்கும். ஒண்ணுமே தரையில ஒன்றும் கிடைக்கல. அப்ப இப்ப நீங்க என்ன வந்து அவசர அவசரமா அடிச்சு கூப்பிட்டதுக்கான காரணம் வந்து அந்த கடையை வந்து நடத்தணும். ஓ நம்பிக்கை நாங்க நடத்தி நல்லா இருப்போம். நாங்க இப்படித்தான் நல்லா இனி ஒண்ணு நான் வாங்குறதுல கடைத்தானே செய்வேன். ஆடு வாங்கி விட்டுட்டேன், நெல்லுக்கு வாங்கி போட்டுட்டேன். இப்ப நான் அந்த இதுக்கு பசலை மட்டும் வாங்கி போட்டேன்னா சரியாதான் இந்த எதுக்கு பசலை? இந்த நெல்லுக்கு பசலை வாங்கி போடணும். எவ்வளவு பசலை? 15,000 ரூபாய் வேணும். 15,000 ரூபாய். எவ்வளவு ஏக்கர் நிலம் வச்சிருக்கு? இந்தியால வேணுமா? 1 ஏக்கர். இந்த பின்னுக்கு அங்கால 1 ஏக்கர் வச்சு. எவ்வளவு காணி இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு வந்து 1 ஏக்கர் காணி தள்ளி வெட்டினோம். நாங்க தள்ளி அங்கால சும்மா வெட்டி வச்சிருக்கோம். ஏறி போட்டிருக்கோம், வெட்டி வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு அப்ப இருந்து வியாபாரம் முதல்ல இருந்து நாங்க இயக்க காலத்துலயும் கடை வச்சிருந்தோம். மளிகடை இருக்கு, ஹோட்டல் மளிகடை. அதுக்கு பக்கத்துல கடை வச்சிருந்தோம். என்ன கடை? சில்லறை கடை, பெரிய கடை. பெரிய கடை முன்னுக்கு மாதிரி மண்ணெண்ணெய் கடை. அந்த நேரம் அப்ப நாங்க இங்கெல்லாம் அவங்க சண்டை நடக்கணும். ஓடி போக மாத்திரானுக்கு போயிட்டோமா, புது மாத்திரான்ல போய் வரைய இருக்கத்தான் இப்படி அங்கேயும் போயிட்டு முத கஞ்சி வச்சாரு, சகோதரத்து கஞ்சி விற்றாரு. அதுலயே விட்டு பெரிய கடை இங்க இருந்து இடம் வந்து போய் சமரிசி கஞ்சி விற்கிற கடை வந்து அங்க போட்டாச்சு. போட்டு பெரிய கடை தம்பி, சைக்கிள் அது இதெல்லாம் அடவுக்கு வர்றது நல்லா வாங்கி வச்சிருந்தோம். பெரிய பெட்டி ஃபுல்லா. கடைசி நேரம் அது ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாத ஆட்டோ வண்டி நாங்கள் பஸ்ஸுகளை வந்து சும்மா ஒரு தேங்காய் கொடுத்து வாங்கினோம். அப்ப நாங்க இவரை என்ன செய்யறது, கடையில வந்து கேட்ட விட்டு பெரிய ஒரு பெட்டி தம்பி நாங்க சாமா வாங்கி வச்சிருந்தோம். அதுல பெட்டிகள் நகை சாமா, நகையில இந்த சில்வர் சாமாங்க சைக்கிள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். அம்மா கஞ்சியை தாங்கன்னு சொல்லி போட்டு அந்த நேரம் பிளேண்டி எல்லாம் கூட விலைக்கு விற்கிறது. இவர் அப்படி விற்கிறது இல்ல, குறைச்சுதான் வித்து கொடுப்பாரு. நீங்க என்ன விலைக்கு வித்தீங்க சௌகரத்து கஞ்சி? அவர் என்ன 50 ரூபாய்க்கு விற்பாரு. ஒரு கப்பா? 2 கப்பு 25 ரூபாய். சவ்வரிசி கஞ்சி. சவ்வரிசி எங்கால உங்களுக்கு கிடைச்சது? வாங்கினது கடையில ஒரு கடை இருந்து நல்ல பில்ல வாங்கித்தான் வித்தாரு. அது வித்து முடியத்தான் அப்படியே கடை போட்டுட்டோம். கடை போட்டு சவுக்காரங்கள் சோப்பு எல்லாம் கணக்க வித்தோம். கடைசி என்ன செஞ்சது, சந்தை நடந்த இடத்துல
இயக்கம் இப்படிதான் நாங்க இருந்தோம் மங்கத்துல கடையில திருமங்கர் வெட்டி இருந்தோம். இயக்கம் வந்து இரவு கண்டோம் அதுல இருந்தாங்க. காலையில பார்த்தா ஒருத்தருமே இல்ல ஆமிதான் வந்து நிக்கிறான் வீட்டு வாசல்ல. அவ்வளவு சாமான் தம்பி ஐயோ கவலையா இருக்குது. ஓ வந்துட்டான். நாங்க என்ன செஞ்சோம் அவ்வளவு சாமானம் விட்டுட்டு காசு பேக்கு கடையில யாரும் கொஞ்சம் பேக்கு கூட எடுக்கல. வயர் பேக்கு சவுக்காரத்தை மட்டும் கொண்டு போனோம். அவங்க 10 கட்டு சவுக்கார அதுவும் நிரணப்பால குளத்துல விட்டுட்டு போயிட்டோம். பாரம் அவ்வளவு இவர் போயிட்டு அங்க வாடி பேக்கனி கொஞ்சம் குடிப்போம் ஒரு வேண்டி வாங்கி கொடுப்போம்னு. பேக்க பார்த்தா பேக் இல்ல காசு இல்ல. நீங்க நேற்றிருப்பீங்க அவங்க பொருள்கள் எல்லாம் கொண்டு அராவில விற்க கேனப்பயல்கள் பெருமதி. அந்த நேரம் என்ன செஞ்சோம் அப்ப இவர் என்ன செஞ்சாரு நாங்க தோடு காயில போட்டிருந்தேன்னா அதையும் கழட்டி பேக்குக்குள்ளதான் வச்சிருந்தோம். பிள்ளைங்க கொண்டு போகல மண் கிடங்கு வச்சு கிடங்குல இருந்து ஆட்டிட்டு போயிட்டோம். வந்து எடுப்போம் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டோம். அப்படியே விட்டுட்டு மற்ற சாமான்லாம் கொண்டு போய் இரணப்பாளையில போய் வண்டு ஏறக்குள்ளதான் அந்த சவுத்தார கட்டி குளத்தோட கொண்டு இழுத்து கொண்டு போவோம். அதெல்லாம் கரைஞ்சி போயிட்டு அதையும் கொண்டு தண்ணியில விட்டுட்டோம். தண்ணியில தண்ணி கறந்து போனோம். அப்போ ஒரு மாதிரி போய் சேர்ந்தோம். ஒரு சாமான்லாம் விட்டுட்டு சாமானெல்லாம் விட்டுட்டு இப்ப இனி இந்த பொருள் எல்லாம் வேணாமடா உயிர் தான் முக்கியம்ன்றது இப்ப கடைசியா முடிவெடுத்தீங்க. கடைசியா தான் முடிவெடுத்தேன். கடைசி அங்கேயே நின்றுட்டு இதுல இருந்து நாங்க போகக்கூடிய வந்து செல்விலிருந்து தானே போனோம். இதுல இந்த பசங்களையில நாங்க இருக்கக்குள்ள செல்ல அடுப்பு ரொட்டி சுட்டு கொண்டு செல் விழுந்துருக்கு. அதோட தான் சாமான் யாராவது இங்கே விட்டுட்டு யாராவது சேர்த்துக்கிறாங்க. ஓடுனது ஓடி போயிட்டான். உங்களோட பிள்ளைல அங்கச்சு நாங்க காணவே இல்லை. தான் நான் கண்டேன். கடைசி அங்க மின்சார நின்ற இங்க சோதியா படை இயக்கம் இந்த கிடுகள் வாங்கி வந்து உதவி செஞ்சது. அதுக்கு பிறகுதான் நீங்க கிடு வீட்டுல இருக்காதீங்கன்னா எந்த நேரம் உழுது நீங்க இங்க வாங்க பசங்க வழியில தகரத்தால வீடு கட்டி கிடக்கு அப்படின்னு ஒண்ணுமில்லாம போயிட்டுது. அப்ப அம்மாக்கு அந்த ஒரு நிறைய துன்பங்கள் சோகங்களை வந்து கடந்திருக்கிறா. 9 பிள்ளைகளை வந்து பெற்றிருக்கிறா. ஆனா அதுல வந்து யாருமே அவளுக்கு இப்ப உதவி செய்யக்கூடிய நிலைமையில பிள்ளைகளோட நிலப்பாடும் இல்லை. அவையிலும் அவ்வளவு எல்லாருமே வசதியாட்டு கேட்டா இல்ல அவைகளுக்கும் உதவி செய்ய வேண்டிய ஒரு நிலப்பாட்டுலதான் இருக்கணும். அதே மாதிரி மகன் ஒரு ஆள் பக்கத்துல இருக்கிற அவரும் வந்து பெரிய ஒரு காயம் என்ன தலையில காயப்பட்டு அப்படி போராள உண்மையிலேயே போராள வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவுக்கு பாதிக்கப்படையுமோ போராள அவ்வளவுக்கு வந்து போராள வந்து பாதிக்கப்பட்ட உறவுகள். அப்ப அந்த ஒரு வகையில நான் வேலை வந்து தெரிவு செய்துட்டு சரி வாக்கு ஒரு உதவி உண்டு. பிறகு அதுக்கு பிறகு கோல் அடிச்சு கேட்டு கொண்டு கேட்க வந்து பார்த்தேன். சரி முதல்ல ஒரு பதிவு போட்டு 85,000 உதவி செய்தனானே நம்ம 85,000 உதவி தானே செய்தனா. சரி பார்ப்போம் 85,000 நல்லா வேண்டாம் என்னென்னு வர்றது. அப்ப இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள் ஒரு உதவி அவாக்கு பண்றேன்னு சொன்னா ஒரு கடை ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கடை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நார்மலான அளவுல ஒரு தகரத்தால செட் மாதிரி போட்டு எவ்வளவு அந்த கடை போடுறதுக்கு உங்களுக்கு முடிஞ்சு. இப்ப கடை போடுற இப்ப நாங்க தகரமெல்லாம் கலட்டி கொண்டு போடுறதுக்கு எப்படி இந்த பல இப்ப எல்லாம் வாங்குறதுக்கு 40,000 எவ்வளவு 40,000 ரூபாய்க்குள்ள ஒரு கடை ஒன்று போட்டு அதுக்கு எவ்வளவு பொறுமதியான சாமான் போட்டு. இப்ப நாங்க பொறுமதியான சாமான் தம்பி ஒரு 40க்கு கடை வாங்கினது 50 கிட்ட வரும். கச்சா 2 மூட்டை வாங்கினது. இப்ப கடை சாமான் விளக்கணி எல்லாம் வாங்கி போட்டுருக்கோம். எல்லாம் வண்டி போட்டது இப்ப போட்டு இவ்வளவு முதல் இப்ப கடையில இருக்கு. இப்ப இப்ப அவ்வளவுன்னு இல்ல. அந்த மழை காலத்துல போகையில வரும். கொள்வனவனை பாட்டி இருக்கிறீங்க. போயிடுவோம் மழை இன்னைக்கு நாளைக்கு பார்த்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு நாளைக்கு பார்த்துட்டு போயிடுவோம். அம்மா வந்து இடவிடாம சரி கால் பண்ணி கொண்டே இருந்தா சரி அவளோட பிரச்சனையும் ஒருக்கா போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி இப்ப கடை செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னா. அப்ப அவளோட குடும்ப நிலப்பாட்டை வந்து கேட்டிருப்பீங்க. அவ சொன்ன விஷயங்கள் உண்மையான தகவல். அவ சொன்னது எல்லாமே வந்து அவ பற்றி இங்கே ஒரு சில இடங்கள்லையும் வந்து விசாரிச்சிருக்கிறேன். உண்மையான தகவல். ஒரு கஷ்டத்துல இருக்கிற குடும்பம் நீங்க உதவி செய்ய நினைச்சா அவளுக்கு வந்து உதவி செய்யலாம். அப்ப 40,000 ஒரு கடையை வந்து போட்டிருக்கா. 1,00,000 ரூபா மாதிரி ஒரு உதவி கிடைச்சதுன்னு சொன்னா அவன் நல்ல ஒரு ஸ்பெஷல் கடை ஒன்று அடிச்சு நல்ல ஒரு வியாபாரம் நாங்க சில்லறை சாமான் அதெல்லாம் விற்போம் போட்டு அதுல நல்ல டீச்சர்மார்கள் போராக்கள் சாமான் வாங்கினோம் பல சாமான் வாங்குற. அப்படி நாங்க இப்ப சில்லறை கடையில பாருங்க அம்மா எடுத்துக்கொண்டே இருந்திருக்கிறோம். அப்ப இருந்து பொதுக்குடியிருப்புல கடை வச்சு இருந்திருக்கிறா. கட்டாசி அந்த மாத்தனல்ல வச்ச கடை தான் அள்ளி கொண்டு வந்திருக்கு பொருள் எல்லாம். ஆனா அதை கொண்டு போற அளவுக்கு என்னமா அதை நினைக்க அந்த விளையாட்டு நினைக்கத்தான் எனக்கு அது ரோப்பு மட்டும் ஒரு 15 கட்டி கொண்டு போனோம். சல்லேட்டா அதுவும் கொண்டு போகல. மண்டால ஏறி இழுத்து கொண்டு போகல. ஆமி இதை அடிக்கிறா. நாங்க அப்படியே வீசிட்டு தண்ணியிலே விட்டுட்டு போயிட்டோம். அங்க விட்டுட்டு போயிட்டா பிள்ளைகள் காணாம ஒரு பக்கம் போயிருக்கு. நான் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் இரவிரவா எங்க ஒரு மரத்துக்குள்ள இருந்தா கால மரத்தான் எங்களோட பிள்ளைகளையும் இவரையும் கண்டுபிடிச்சோம். நாங்க அப்படி வந்து பாத்தீங்க. நானும் வந்து பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ள அப்படியே விட்டு ஒரு லைன் மாஸ்டர்ல ஃபுல்லா சாமான் வந்து இப்படி கட்டி
அப்படி இதா கட்டி புது தரப்பாளால கட்டி எல்லாம் அப்படித்தான் பொருட்கள் எல்லாம் பார்த்தா அப்படித்தான் ஆசையா இருக்கும். அப்படி கட்டி வச்சிருந்தாங்க. அப்போ வாகனம் தேவைன்றதால வந்து என்ன செய்யறாங்கன்னா அவ்வளவு பொருளையும் கீழே தெரிஞ்சு போட்டு எங்களோட பொருள் ஆக்களை எல்லாம் ஏற்றி கொண்டு அந்த லைன் மாஸ்டர் எடுத்துக்கொண்டு போனா அப்படி லைன் மாஸ்டர் ஆட்டோ ஓடணுமா பஸ் ஓடணுமா என்ன வேணும்னாலும் ஓடலாம்ன்ற ஒரு நிலப்பாடு தான் அந்த கடைசி நிலப்பாடு. பெரிய பெரிய பெருமதியான பொருட்களை எல்லாத்தையுமே வந்து மலிவா வந்து கொடுப்பாங்களே ஒரு தேங்காதாரியா ஒரு மாங்காதாரியா ஏன்னா அந்த அந்த நேரம் தான் பணம் எவ்வளவு இருந்தாலும் அது பெருமதி இல்லாத ஒரு நிலைமைக்கு கடைசி நேரம் வந்து கொண்டு போனது. பேப்பர் தான்டா வெறும் காசுன்றது வந்து வெறும் பேப்பர் தான். அரிசி கிடைக்குமா சாப்பாடு இல்லாட்டி போனாலும் தேத்தனி கடைனா பார்சல் வாங்குவாங்களே சாப்பாடு பார்சல் எல்லாம். ஆனா அந்த கடையை வந்து கடைசி நேரம் மட்டும் விடாம கடை வச்சிருந்திருக்கிறா. இரவு நேரம் இயக்கப்படியல் இருந்திருக்கிறாங்க. விடிய எழும்பி பார்க்கல ஆமி அப்பதான் தெரியும் இந்த கடையெல்லாம் இனி வச்சிருக்கிறாங்க. இரவு வந்து காய்ச்சி கொண்டிருக்காங்க. வீடியோ பார்த்தா ஆமி வந்து நிற்கிறாங்க. நாங்க பயந்து பங்கர்கள் தேத்தனையும் குடிக்கல. நான் சொல்லிட்டேன் நாங்க போறதுக்கு தான் இருக்கணும். நாங்க போய் பேசணும் அவ்வளவு விட்டு உடுப்பெல்லாம் கிழிஞ்சு தொங்குது. நல்ல உடுப்பு கூட போடுற அந்த நேரம் அப்படி எல்லாம் விட்டுட்டு போயிட்டோம். வண்டியில படத்துல பேச தானே எந்த வைக்க முடியும்னா படங்கள் அந்த நேரம் பற்றிட்டார்கள். எவ்வளவு பேர் ஞான வர்றதுக்காக அப்படி அம்மாவோட வரலாறு அம்மா சொல்லிக்கிட்டே எனக்கு அந்த ஞாபகங்கள் வந்து வந்து போகுது. நான் எப்படி இருந்தது அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்குமென்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி தான் அம்மா நல்ல ஒரு முயற்சியுடைய ஆள். இப்போ இப்படி இருக்கிறதுக்கு என்ன அந்த வீட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு வயல் விதைப்பு அப்படின்னு சொல்லி சும்மா இருக்க மாட்டா. அப்படி வந்து உழைக்கக்கூடிய ஒரு நபர். அவாக்கு வந்து யாராவது உறவுகள் நீங்கள் வாட வீடியோ பார்த்து வாக்கு சப்போர்ட் ஒன்று பண்ணணும். வாட குடும்பம் கட்டாயம் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அவாக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவள் ஒரு நல்ல நிலையில வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு சின்ன உதவி ஒன்று செய்யலாம். அதுக்கு தான் உதாரணமாக வந்து சொன்னா இப்போ 40,000 கடை போட்டிருக்கிறான்னா அவள் 1 லட்சம் ரூபா பணம் கொடுத்தா அது ஒரு பெரிய உதவி அவாக்கு, பெரிய ஒரு சப்போர்ட் அவாக்கு. அப்ப அப்படி யாராவது உறவுகள் உங்களால செய்ய முடிஞ்சா அதை வந்து செய்யுங்க. இப்ப நான் அம்மாவுக்கு வந்து ஒரு ஆரம்பத்துல இப்ப கரைச்சல் கொடுத்து கொண்டு வந்தா அப்ப ஒரு உதவி வந்து செய்வோம். இப்ப சாமான் போடுறதுக்கு அதாவது அந்த கடைக்கு பொருட்கள் வந்து போடுறதுக்காக இந்த பணத்தை வந்து தரேன். நீங்க போட்டு வியாபாரத்தை வந்து பாருங்க. இந்த வீடியோவை போட்டு யாராவது உங்களுக்கு முன் வந்து இந்த அம்மாவுக்கு உதவி வழங்குங்கன்னு சொல்லி சொன்னா அந்த உதவியை கொண்டு நம்ம வந்து உங்களுக்கு தருவோம். சரிதானே? அப்படித்தான் இந்த உதவி எல்லாமே வந்து வழக்கமா செய்யறது. சரி நான் இப்ப வேற ஒரு ஆளை வந்து பாக்குறதுக்காக இங்க வந்தேன்னா அங்க வந்த இடத்துல அவர் உதவி தேவையில்லாத ஆள். இப்ப நாங்க எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான். போன்ல வந்து கேட்கக்குள்ள எல்லாருமே பரிதவிச்சு கொண்டு பயங்கர ஒரு கஷ்டமான கடன் நிலப்பாட்டில் இருப்பதாகத்தான் தெரிவிப்பினோம். அப்ப நாங்க அதை கேட்டுட்டு சில இடங்கள் தூர இடங்களுக்கு முள்ளியவளை முல்லைத்தீவு பல சொல்லி சில இடங்களுக்கு தூர போவோம். அப்ப தூர போய்க்குள்ள அங்க ஒரு பெட்ரோல் செலவு பெரிய ஒரு செலவு ஒன்று இருக்கும். இருந்தாலும் நாங்க போய் நேராக வந்து பார்க்கக்குள்ள போயிட்டோமே அவையில பார்க்கணும் கட்டாயம் கொடுக்கணும்ன்றதுக்காக கொடுக்க முடியாது. அப்ப அதுகள் எல்லாம் பதிவுல வந்து வர்றதில்லை, தெரியாது. இப்ப இந்த வீடியோ கேமராவில் நாங்க யாரை பதிவு செய்து எது உதவி வழங்கியிருந்தா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு பதிவா வந்து வரும். போய் திரும்பி வர்றது உதவி வழங்காம வர்றது எல்லாமே வராது. அதுகள் வந்து எங்களுக்கு தேவையில்லாத அவைகளுக்கு அந்த இது இல்லை. அதே மாதிரி புதுக்குடியிருப்புக்கு இப்போ ஒரு இடத்துக்கு வந்தனா அவர் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஆள். அவருக்கு ஏற்கனவே உதவியில் எல்லாம் கிடைச்சி பெரிய அளவுல கடை வந்து செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அவர் எக்ஸ்ட்ராவா என்னட்ட உதவி கேட்கறதுக்காக ஒரு படத்தை வந்து அனுப்பியிருந்தார். அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற வளங்களையோ இதுகளையோ காட்டாம தனியா ஒரு இடத்துல அவரும் குடும்பமும் ஒரு இயலாத நிலப்பாட்டுல அவர் இருக்கிறத வந்து காட்டி போட்டிருந்தோன்னு சரி நானும் போய் பார்ப்போம் இயலாத மனுஷன் தானே போய் பார்த்தேன். அவர் ஒரு சொந்த கடை வந்து வச்சு சரியா ஒரு 2-3 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு தொழில் செய்து கொண்டிருக்கிறார். எக்ஸ்ட்ராவா காசு மாறி இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட போட்டு நான் செய்யலாம் அப்படின்றத வந்து என்னட்ட சொல்றேன். அப்ப அது எல்லாருமே வந்து கூட காசு இருந்தா தொழில விஸ்தரிக்கலாம், பெரிய அளவுல செய்யலாம். அப்பங்கிற நோக்கம் வந்து கஷ்டத்துல இருக்கிற மக்களை உயர்த்தி விடணும். அப்ப அம்மாவும் நடுக கஷ்டம்னு சொல்லி காத்திட்ட வீடியோ பதிவு போட்டு கொண்டு வந்தா அது என்ன அர்த்தம்? அதுவும் நீங்க ஒரு கடும் உழைப்பாள். அம்மா இல்ல அம்மா பிரச்சனை இல்லை. அம்மா வந்து காசை வீணாக்க மாட்டா. அது வந்து உறுதியானது. எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருந்தது. சில வேளை அம்மா வேற பிள்ளைகள் இப்ப என்னட்ட இருந்து உதவி வேண்டி பிள்ளைகளுக்கு கொடுப்பாவோன்னு சொல்லி அப்ப நைசா நான் வேற இடத்துல கதை விசாரிச்சு பார்த்த இடத்துல அம்மா ₹1 காசு பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டான்ற அதே மாதிரி வேண்டவும் மாட்டான்ற ஒரு நிலப்பாட்டை வந்து சொல்லி இந்த அவட்ட காசு இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இப்ப வேற ஒரு ஆளை பிடிச்சு சம்பளத்துக்கு விட்டு இருக்கிற கணவர் வந்து நீ கேட்கல அப்ப அவைகளுக்குள்ள இது வந்து விளங்கணும் எந்த அளவுக்கு
பிள்ளைகளுக்கு வாக்குமான இது இருக்குன்னு சொல்லி அதே நேரம் அங்கே இருக்கிற கூடுதலான அந்த ஒரு ஆம்பளை பிள்ளையோரால் இருக்கிற கொஞ்சம் மேலாதால் மற்ற இருக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளை. இப்போ அதெல்லாம் கருத்தில் எடுத்து தான் அம்மா வந்து கட்டாயம் உதவி தேவையான ஒரு உறவு. அப்போ அவாக்கு வந்து உதவி வழங்கி இருக்கிறேன். யாராவது உறவுகள் அவாக்கு நீங்க உதவி செய்ய நினைச்சா உதவி செய்யலாம். உண்மையிலேயே தேவையுடைய ஒரு ஆள். வசந்தி சுந்தரலிங்கம். வசந்தி சுந்தரலிங்கம் என்று சொல்லக்கூடிய வாக்கு வந்து 60வது பிறந்த நாள். வசந்தி சுந்தரலிங்கம் என்ற வாக்கு 60வது பிறந்த நாள். அந்த 60வது பிறந்த நாளை சிறப்பிக்கிற விதமாக 1/6/2024 அவட அந்த பிறந்த தினம். அந்த பிறந்த நாளை சிறப்பிக்கிற விதமாக அவட பிள்ளைகளால வந்து அவருக்கு ஒரு தொகை பணம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப அதை வந்து இங்க உள்ள கஷ்டத்துல உள்ள மக்களுக்கு கொடுப்போமே என்று சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தார். உங்களுக்கு இன்னும் ஒரு உறவு இப்போ 3 பேருக்கு அதுல வந்து உதவி செய்திருக்கிறேன். அந்த பணத்துல வந்து 3 பேருக்கு உதவி செய்திருக்கிறேன். சரி, நீங்களும் வந்து எங்க கடை வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்க? இரணம்பாளையில. அம்மா வந்து முதல்ல ரோட்ல கடை வச்சிருந்தா அம்மாவை கண்டு அறிமுகமாயி நான் வந்து என்ன முதல் வந்து உதவி செய்தேன். வந்து வர சொன்னீங்களா? சரி, அப்ப கண்ணனால் அது வந்து உதவி செய்து 95,000 ரூபாய் உதவி செய்தோம்னா சரி. இந்த முறையும் அம்மாவுக்கு சிறு தொழில் வந்து செய்யறவா அந்த சிறு பொருட்கள் எடுத்து வச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சதுன்னா முயற்சி ஊக்கமுட்ட யாழ் இப்ப யாரு இருந்ததோ இல்லையோ ஏதோ செய்து தங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போறதுக்கு போராடக்கூடிய செய்யக்கூடிய ஆக்கள் இவைகளோட இருந்தா இப்படி வாழணும். ஒரு சாப்பாடு தேவைன்னாலும் டக்குன்னு ஒரு அரிசியை போட்டாச்சு, ஏதாவது சூழல்ல உள்ளதையே எடுத்து டக்குன்னு ஒரு கறியாக்கி சமைச்சு சாப்பிட்றத கற்றுக்கொள்ளணும்னா அம்மாவோட இருக்கணும். இருந்தா தான் வாழ ஏன்னா உயிர் வாழ்ற பயிற்சின்னு சொல்லுவோம். அந்த உயிர் வாழ்ற தன்மை வந்து இருக்கணும். பணம் இல்லாட்டி வாழலாம்ன்ற அந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறா. அதே மாதிரி திறமையானவா. அவருக்கு வந்து வசந்தி சுந்தரலிங்கம் சொல்லக்கூடிய அவளை தரப்பட்ட பணத்துல இருந்து ஒரு 50,000 ரூபாய் பணத்தை தருவோம்னு சொல்லி இருக்கிறோம். முதல்ல உங்களுக்கு கூட தரேன். இப்ப 50,000 ரூபாய் பணத்தை வந்து தாரேன். நீங்க இதை வந்து போட்டு தொழில் பண்ணுங்க. உங்களோட பிரச்சனையில எல்லாம் கதைச்சு வடிவா ஒரு விளக்கத்தோட வீடியோ பதிவு ஒன்று செய்திருக்கு. இந்த வீடியோ பதிவை பார்த்து யாராவது உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு கொடுங்க தம்பி இந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்லி உங்களோட கடைக்கு வந்து கடையை நீங்க எப்படி என்ன செய்திருக்கிறீங்கன்றதை பார்த்து அதோட சேர்ந்து உதவியை வந்து செய்வார். இப்ப வசந்தி சுந்தரலிங்கம் சொல்லக்கூடிய வாட பிறந்த தினத்துல அவட பிள்ளைகளால தரப்பட்ட பணத்துல இருந்து யாராவது முயற்சி உள்ள குடும்பங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்ப உண்மையிலேயே இனியில ஒரு முயற்சியான அம்மா. அப்ப அவருக்கு வந்து இந்த உதவியை வந்து வழங்குறதுல நானும் சந்தோஷம் அடைகிறேன். அதே மாதிரி அதை வந்து சரியா வந்து பயன்படுத்துவா. அப்படியா? இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இருந்து அப்படி கூட பணம் இருந்தா தாங்க அதை எல்லாமே கொடுக்க வேண்டிய காசுகளை. எவ்வளவு? 50. வசந்தி சுந்தரலிங்கம் சொல்லக்கூடிய வாட 60வது பிறந்த தினத்துல வந்து தரப்பட்டது. அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அதே மாதிரி இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக் கொள்றேன். அம்மா இந்த மட்டும் தான் நினைக்கிறீங்க இந்த பணத்தை நன்றிதான் சொல்லணும். ஓ நன்றி, சந்தோஷம் தானே? சந்தோஷம். சரியா வந்து பயன்படுத்துவீங்க தானே? நீங்க வந்து படுத்த கட்ட நீங்க வார நேரம் கடைக்கு வந்து பாருங்க. இப்ப நாங்க இதை நாளே கடைக்கு போவோம். இவரை கூட்டி கொண்டு இவரை போயிடுவாரு. நான் நடந்து சுத்தி போவேன். கடைக்குரிய சாமான்லாம் வாங்கி போட்டு வந்து பாருங்க. நான் இப்ப உண்மையா சொல்றேன். நான் பிறகு எடுத்து பசலை வாங்குவேன். வயலுக்கு பசலை வண்டி அம்மா வந்து காசை வீணாக்க மாட்டா. காசை வச்சு இதை வச்சு பல கோடி ரூபாய் பார்த்துட்டு போயிடுவா. மருந்து அடிச்சிட்டோம், பசலை தான் வாங்கணும். மருந்து அடிச்சுட்டீங்க, பசலை வாங்கி போட்டா. ஓ மருந்து விவசாயம் செய்யறா. அப்ப ஏதோ எதுக்கோ நல்லா பயன்படுத்தி சரியா வந்து பயன்படுத்தினீங்கன்னா சரி. இந்த பதிவை வந்து போடுறோம். அதால் கூட யாரும் வந்து உதவிக்கு வந்தா அந்த உதவியை வந்து விட்டு தரோம். நன்றியா. சரி அம்மா, இதை இப்போ மைக்க தந்தீங்கன்னா நாங்க போயிடுவோம். இந்த அம்மாட வீட்டுக்கு வந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாட வீட்டுக்கு பக்கத்துலயே இந்த அக்காட வீடு இருக்குது. இது வந்து ஒரு கஷ்டமான நிலப்பாட்டுல வந்து இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்துச்சுன்னா இது உங்களுக்கு சொந்தமான வீடு இல்லை என்னக்கா? சொந்தமான வீடு இல்ல தம்பி. இது அவருக்கு சொந்தமானது இல்ல. இல்ல அந்த காணி இவங்க காணி தம்பி. அதை விட்டு இவங்கெல்லாம் விட்டு போட்டாங்க. ஒரு பிரச்சனை இல்ல. தோசை போட்டதுக்கு இல்ல. அங்கால ஒரு காணி இருக்கு. அந்த வெட்டையில. இப்போ இந்த வீட்ல யாரா இருக்கீங்க? வாங்க அப்பா. ஒருக்க வாங்க வெளிய அம்மா கூட்டிட்டு வாங்க. இந்த வீடு மனசல இருந்து. இந்த வீட்ல அம்மா கூப்பிடுங்க. இவருக்கு என்ன வருத்தம் வந்து? வெரி கேன்சர். கிளினிக்கு மாசம் கொண்டு போறதுக்கு. எத்தனை வயது? 45 வயசு. 45 வயசாக்கா. நீங்களும் இப்ப இந்த வீட்டுல இருக்கிறார்கள் யாராரு? உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க. தெய்வராணி. சுரேஷ் தெய்வராணி. சுரேஷ் தெய்வராணி. சுரேஷ் தெய்வராணி. சுரேஷ் தெய்வராணி என்று சொல்லக்கூடிய அக்கா. இப்ப இந்த வீட்டுல நீங்களும்
கூட அம்மா கூட அம்மாவும் நீங்களும் தான் இருக்கிறது. 3 பேரும் தான் இருக்கிறது. 3 பேரும் என்ன வருமானத்துல உங்களோட குடும்ப செலவு வந்து போய் கொண்டு வருமானம் இல்லை. நான் எப்படிதான் அப்படியே போய் தேடி கொண்டு வந்து மனுஷன் வீட்டுக்கு படுத்திருக்கேன், சாப்பாடு கொடுக்குறது. அதுதான் வேலை. என்னுடைய வேலை கூலி வேலையால் வந்தா கச்சான பிடுங்க கூப்பிட்டா போவோம். இல்லாட்டிக்கு வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். இந்த நேரம் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறது. ஏன் கூலி வேலையால் அது உங்களுக்கு சரியா கிடைக்கிறது? இஞ்சி வேலை கூலி வேலையா அவ்வளோ வராது. இருந்துட்டு வேலையால் வந்தா கச்சான பிடுங்குறதுகள் வந்தா இந்த வேக்க பிடிங்க கூப்பிட்டா போவோம். இல்லாட்டிக்கு வேறு இங்க வேலையால் உண்டு இல்லை தானே பொம்பளைகளுக்கு. மாமிக்கு என்ன பிரச்சனை? அம்மா கூப்பிட்டு விடுங்க. என்ன நடந்தது? மனுஷன் இவட தாப்பேன். அப்ப இவருக்கு அதுக்கு இந்த அம்மாட மகன் தான் இது வெளியில இலாக்காலத்துல இருக்கு. ஒரு ஆள் வெளிநாட்டுல இருக்கா? எந்த நாட்டுல இருக்கு? சுவிஸ்லயா? காசு அனுப்புறதும் இல்லை. இவ இங்க தாய் இப்படி இருக்கிறா எல்லாம் இருக்கிறான்னு தெரியுமா? எல்லாம் தெரியும். கொஞ்ச நாள் பார்த்தாரு கை விட்டுட்டாரு. எவ்வளவு நாளா பாத்துருப்பாரு? 5 வருஷத்துக்கு முதல். ஏன் பிறகு கைவிட்டு கல்யாணம் கட்டி ஃபுட்டு நடத்திட்டு அவங்க பிள்ளைகள் இருக்கே இங்க பாத்து கொண்டு வந்துருங்களே. மனுஷன் பிள்ளைகள் எல்லாரையும் பாத்துட்டு மாமா எப்ப செத்தார் அதுல இருந்து கைய விட்டுக்கிறேன். அந்த வீட்டுலதான் ஒரு செத்து இருந்ததா. இவன் உங்களுக்கு நம்ம வேலை வட்டி ஒண்ணும் செய்ய மாட்டான். இப்ப மாமியா நீங்க தான் வச்சு பார்த்து கொண்டு இருக்கீங்க. இப்ப இவைகளுக்கான சாப்பாடு எல்லாமே வந்து நீங்க தான். அவராலே ஒண்ணும் செய்ய முடியாது. அவரும் செய்ய மாட்டார். அவரு கை முறிஞ்சது சாப்பிடு வச்சு கிடக்கு. பெருத்த வேலையில செய்ய மாட்டேன். இயக்கத்துல இருந்து கை முறிஞ்சது. இயக்கத்துல இருந்த நீங்க பிள்ளையோட நீங்களும் எல்லாரும் ஒன்றாதான் இருந்தேன். இவர் முதலே போயிட்டு 90ஆம் ஆண்டே போயிட்டீங்க. கடைசி சண்டை வரையும் சண்டை செய்த நீங்க. கை முறிஞ்சு பெரிய வேலை எழுந்தது. மாம்பட்டியால் பிடிச்சோன்னு செய்ய மாட்டேன். சும்மா மாம்பட்டியால் செருக்கியால் எல்லாம் நோவும் விறகெல்லாம் கொத்த மாட்டேன். மூட்டியால் அடிக்க மாட்டேன். அதுல ஒன்று தண்ணி கேன் கூட தைக்கணும் தெரியாது. நான் தான் எல்லாம் செய்ய. அவர் ஒரு முன்னாள் போராளி. அவரும் ஒரு முன்னாள் போராளி. உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? என்ன? 3 சகோதரங்கள். பொம்பளை சகோதரமா ஆம்பளை சகோதரம்? ஆம்பளை சகோதரம். அதுலதான் ஒரு ஆள் சுவிஸ்ல இருக்கான்னு சொன்னீங்க. அவரும் ஒரு முன்னாள் போராளி தான் இந்த சுவிஸ்ல இருக்கு. அவரையும் அது உங்களை கைவிட்டவர் என்னன்னு தெரியாது. கொஞ்சம் 1 லட்சம் ரூபாய் செத்த வீட்டுக்கு மட்டும் விட்டு அதுக்கு 1 லட்சம் ரூபாய் செத்த வீட்டுக்கு போட்டு. அது அவர் கஷ்டத்துல இருக்கிறாரா இல்ல அவருக்கு எதுவும் பிரச்சனையா? 3 பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகள். 3 பொம்பளை பிள்ளைகள் அவருக்கு. பொம்பளை பிள்ளைகள் 3 எடுத்துட்டு ஆஸ்திரேலியா இல்ல சுவிஸ் படிவா தெரியுமா? சுவிஸ் ஒரு வசதியான நாடு. என்ன உங்களுக்கு ஏதாவது கொஞ்ச நாள் செஞ்ச எல்லாம் அனுப்பி கொண்டு வந்தேன். திருப்பி வாக்குப்பா வருத்தம் வந்து ஒரு கவனிப்பில்ல கொண்டு முல்லத்தீவு இதுல ஆஸ்பத்திரிக்கு கிளிநொச்சி ஆஸ்பத்திரியில கொண்டு வச்சிருந்து 3/4 வாய்க்கான ரோட்டி கூட அதுக்கு கூட தொடர்பு எடுத்ததான். நாங்க தான் கல்யாணம் கட்டினது கடைசி அட்டச்சு எப்படி நாங்க அப்படி ஒரு கஷ்டமான எல்லா பாட்டுல இருக்கிறோம்னு சொல்லி போன் எல்லாம் கட் ஆகிட்டேன். நம்பர் எல்லாம் கட் ஆகிட்டு பண்ணி விட்டுட்டேன். ஏன் உங்களால அறிய என்ன பண்றது? எங்களுக்கு தெரியல. நான் பிச்சை எடுத்தனாலும் இந்த வருஷனுக்கு மாப்பட்டியோ சீனியோ மணியாவது கொடுப்பேன். அந்த காசுல வாக்கு அனுப்பலாம் தானே. அவை சொல்ற விடயம் வந்து இப்ப எனக்கு நான் இந்த அம்மாவை வந்து பாக்குறதுக்காக வந்தேன்னா நம்மளோட வீட்டு வாசல்லையே இந்த அக்கா நின்றா. நான் உள்ளுக்கு போயக்களையும் கஷ்டம் இப்படி எப்படி நிலப்பாடு நாங்களும் கஷ்டத்துல இருக்கிறோம்னு சொல்லியிருந்தா. அப்ப நான் சரியன்னு சொல்லி போயிட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு உதவியை செய்து போட்டு வெளியே வரைக்கலையும் ஒரு மனங்கேக்கையில இப்ப அந்த மழை பிரச்சனை அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இது இவளுக்கு சொந்தமான இடமும் இல்லையா. அம்மாக்களோட பொறுப்புல இருக்கிற ஒரு இடத்துல நீங்க இருத்தி விட்டு இருக்கிறீங்க. இவையில இருத்தி இருக்கிறோம். அதுல இவருக்கு புற்றுநோய் என்றும் அதே மாதிரி அந்த அம்மாவும் வந்து இயலாத அவாக்கு என்ன வருத்தம் மனநோய் பிரச்சனை அந்த அம்மாவுக்கு. அப்ப அம்மாவும் இருக்கிறா. அப்ப அவைகளுக்கு ஆற்ற ஒரு உதவியும் இல்லாத ஒரு நிலப்பாட்டுல அக்கா தான் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் செய்யற இதுகளை வந்து உதவி செய்யறான்னு சொல்லி இந்த வேற குடும்பத்துக்கு
இப்ப என்னன்னு சொல்றதுக்கா, இப்ப 6 மாத உதவிகள் வந்து செய்ய மாட்டாங்க உங்களுக்கு. ஒரு தொழில் முயற்சி செய்யறேன்னு சொன்னா நீங்க என்ன மாதிரியான தொழில் உங்களால பண்ண முடியும்? அப்படி பண்றா அப்படியே பண்ணி இருப்போம்ன்றீங்களா? கடையில் தான் நீங்க போட்டீங்க, நானே இவருக்கா இருக்கணும். வேற கடை போட்டு இருக்குன்னா இவர் இருந்துருவேன், பேசாம இருந்துருவேன். மற்ற எல்லாம் நான் ஆடி ஓடி கடைக்கு போகணும், என்னதுக்கு சாமான் பண்ணணும் சொன்னா நான் ஓடி ஆடி செய்யணும். உங்களோட இவற்ற சொந்தக்கார அண்ணா வந்து ஒரு தொழில் முயற்சிக்கு உங்களுக்கு உதவி செய்ய, நீங்க என்ன வேலை செய்து கொண்டு நீங்க முதல்? நான் வந்து கூலி வேலை. கூலி வேலை இல்ல, கூலி வேலை இல்லை. இந்த வருத்தம் வந்து இவருக்கு எவ்வளவுனா? 2 வருஷம். 2 வருஷமா? 2 வருஷம். இந்த வருத்தம் வந்து 2 வருஷம். இப்ப எல்லாம் சாப்பிடலாம் நம்மளா? இந்த பாருங்க, இதுல பல்லு கோரி இந்த 3 நாளா பல்லு கோரி சொன்னாங்க. 3 நாளா பல்லு கோரி சாப்பிட கூட எல்லாமே இருக்குது. இந்த 3 நாளா நாங்க சமைக்கவும் இல்லை, பருப்பும் அந்த சமைக்க ஒன்றும் இல்லைன்றபடியா பேசாம இருந்துட்டேன். சாப்பாடு கொடுக்க கூட எங்கள்கிட்ட வளமை இல்லை எனக்கு. இன்றைக்கும் சொன்னபடிங்க தேங்காய் இல்லை, புளி இல்லை, உப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. பருப்பு அவிச்சு போட்டு சோறு கொடுத்துருக்குறேன், அதுவும் சாப்பிடலாம் அப்படியே வச்சுட்டு இருக்குது. இதுக்குத்தான் நீங்கள் அவடத்துக்கு நான் வரத்தான் அம்மாவுக்கு அந்த இன்னொரு தம்பி அண்ணியாக்கள் வந்தது. அதே சமயம் ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கதைங்கம்மா, பிரச்சனை இல்லை, நான் வீட்டுக்கு அதை வந்து பார்த்து நம்ப முடியாது, எதனாலும் கதைங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்தீங்க. அதில் கழிச்சிட்டு வந்தீங்க, வந்தாக்கெல்லாம் அம்மாவை கூப்பிட்டு தான் நானும் சொன்னேன், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னேன். என்ன வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தா அவட பதிவையும் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனை. இப்போ உங்களோட சகோதரமா ஒன்று கூட பிறந்த சகோதரம் இருந்து, அவற்ற சகோதரம் இருந்து சுவிசில இருக்குன்னு சொல்லிதான். ஆனால் அவையிலால கூட உதவி இல்லை. ஆனால் அவை இருக்கிற நிலப்பாட்டை வந்து பார்க்கக்குள்ள என்ன காரணம்ன்றது வந்து எனக்கு வந்து சரியா தெரியல. அதை நான் தேடி பார்க்கவும் விரும்பல. இப்போ என்னன்னு சொல்றது, அவர் அங்க இருந்தவர் அவர்கிட்ட போய் கேட்டா நாங்க அவைகளுக்கு தொடர்ச்சியா உதவியை வழங்கி கொண்டிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, அதால கையை விட்டுட்டேன் தம்பின்றதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது தொழில் செய்யறதுக்காக உதவி செய்தவையா? ஒரு உதவியும் செய்யறாங்க. என்ன மாதிரி? என்ன 3 பிள்ளைகளையும் 3 பிள்ளைகளையும் இந்தியாவில் வச்சு கல்யாணம் கட்டி இந்தியாவில் வந்து அப்படியே கொண்டு போயிடும். அங்க அந்த அறைதான் ஒன்று தண்ணி கொஞ்சம் நீட் இருக்கு, அதுக்கெல்லாம் தண்ணியில வந்து எல்லாம் ஃபுல்லா நிலம் ஊற்று ஊறி பெரிய மழையா வந்தா தம்பி எல்லாம் ஊறிடும். வீடு இல்லாத ஒரு காரணத்தால இருக்கிறீங்க. இப்ப இதை விட்டா உங்களுக்கு வேற எந்த ஒரு இடமுமே இல்லை. இது சும்மா கிடந்தபடியே நாங்க காய்ச்சி போட்டு 2 வருஷம் மண்ணெண்ணை தான் விட்டு வச்சிருந்தாங்க. நாங்க லாம்பு வச்சு அது உண்டே பாம்பு வீட்டுக்குள்ள வந்துட்டு இன்றைக்கு பாம்பு வந்துட்டு அடிச்சுட்டோம்மா. இதுல இருந்து மேல இருந்து விழுந்துட்டு என்ன சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்குது, காடா இருக்குது. சரியாக்கா, இப்ப உங்களோட நிலப்பாட்டை கருத்துல எடுத்து இப்ப என்னால ஒரு முடிஞ்ச ஒரு உதவியை வந்து தந்துட்டு போறேன். நீங்க அதை வந்து சாப்பாட்டு தேவைக்கு வந்து பயன்படுத்துங்க. யாராவது இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு முன் வந்தா உதவியை வந்து வழங்குறேன். வசந்தி சுந்தரலிங்கம் சொல்லக்கூடிய வாட 60வது பிறந்த தினத்துல வாட பிள்ளைகளால வந்து சிறப்பட்ட அன்பளிப்பு அந்த அம்மாவுக்கு கொடுத்த உதவியில இருந்து அக்காவுக்கு ஒரு 15,000 ரூபாய் மாதிரியான உதவியை வந்து இப்ப வந்து வழங்குறேன். இப்ப வந்து நான் இந்த பார்த்து நான் ஒரு சாப்பாட்டு சாமானில ஏதாவது பொதிய ஏதாவது வழங்கி இருக்கணும். வழங்கையில இப்ப அவையில பிரச்சனை உங்களோட பிரச்சனை பதிவு செய்து இருக்குது. யாராவது இந்த உங்களோட குடும்பத்துக்கு உதவி செய்ய சொல்லி முன் வந்தான்னா உதவி செய்யறேன். இப்ப அண்ணாவும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து கடைசி பட்டுவாவல் சண்டை வரைக்கும் நின்றுக்கிற. உங்களோட பேர் என்ன? அருள். அருள் என்று சொல்லக்கூடிய அண்ணா அவர் இப்ப ஒரு வருத்தத்தால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற. அப்ப எங்களால எனக்கு நான் சொன்ன விஷயம் தான், நாங்க வந்து உங்களை வந்து எடுத்து காட்டுவோமா இப்படி இப்படி இந்த நிலப்பாட்டுல இருக்கணும். யாராவது பார்த்து இதனூடாக முன் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முன் வந்தா அந்த உதவியை வந்து செய்கிறேன். இப்ப நான் கொண்ட பணத்துல இருந்து ஒரு 15,000 ரூபாய் பணத்தை உங்களுக்கு வந்து உதவியா வந்து வழங்குறேன். நீங்க இப்ப இந்த சாப்பாட்டுக்கு தேவையான மழை தானே, இப்ப நீங்களும் வந்து வெளியே போய் ஒன்றும் செய்து கொள்ள இயலாது. அப்ப மழைக்கு இந்த சாப்பாட்டுக்குரிய பொருட்களை வந்து வண்டி போடுங்க. உங்களோட வீட்டுக்கு தேவையான வண்டி போட்டுட்டு பிறகு பாருங்க. நான் அப்படி உங்களோட வீடியோவை கொண்டு போய் போடுவேன். வீடியோ போடக்குள்ள அதை பார்த்து யாராவது முன் வந்தா உங்களுக்கு வந்து முன் வந்தா உதவியை வந்து பெற்றுத்தார். இந்த பணம் வந்து யாருடையதுன்னா வசந்தி சுந்தரலிங்கம் சொல்லக்கூடிய வாவால வந்து தரப்பட்டது. அவைகளுக்கு ஏதாவது நீங்க சொல்ல நினைக்கிறீங்களா? நன்றி என்று சொல்லுங்க. தந்தது இன்றைக்கு வந்து எங்களுக்கு சாப்பாடு இல்லாம ஒன்றும் இல்லாம இப்படி வந்து கண்ணு கலங்கி கொண்டிருக்கிறாங்களுக்கு எங்களுக்கு அவாக்கு ஒரு நன்றி சொல்றேன். நாங்க மனமார்ந்த நன்றி. எனக்கு அந்த அக்கார முகத்தை பார்த்துட்டு தான் நானும் வந்து போக மனம் இல்லாம இப்ப அம்மாவுக்கு உதவியை வழங்கிட்டு அப்படியே போவோம்னு சொல்லி பார்த்தேனான்னு சரி. அதுவும் வந்து கணவருக்கு மேலாத அதே மாதிரி மாமிக்கு மேலாத அவையில நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிக்கல ஒரு
பெண்ணா அவ்வளவு கஷ்டத்தை வந்து எதிர்கொள்வா அப்படின்றது வந்து விளங்குது. அப்ப யாராவது உறவுகள் ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு உதவியை இவைகளுக்கும் வந்து வழங்கலாம். அப்ப அதைத்தானக்கப்ப நீங்க ஒரு உறுதிப்பாட்டோட ஒரு உதவியை வந்து நாங்க ஒருத்தர் வந்து எங்களுக்கு உதவி செய்ய முன் வர்றேன்னு சொன்னா என்னால இன்ன தொழில் செய்ய முடியும், என்னால என்னட்ட எவ்வளவு பணம் இருக்கும், அந்த இந்த வாழ்க்கையை நான் கொண்டு போக முடியும்னு நீங்க ஒரு நம்பிக்கையா ஒரு விஷயத்த சொன்னா தான். இப்ப அந்த அம்மாவுக்கு வந்து உதவி செய்துட்டு போறோம், அந்த அம்மா வந்து உறுதியா இருக்கிறா, அவன் கண்பட அங்க வந்து கடை வச்சிருந்தவா, தொழில் செய்து கொண்டு இருந்தவ, 2 பேரும் வயது போன நேரத்துல ஒரு சின்ன ஒரு விளையாட்டு கடை மாதிரி ஒரு கடையை போட்டு அதுக்குள்ள இதை வித்து தொழில் செய்து கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு போய் முன் வந்து உதவி செய்து 85,000 ரூபாய் ஆசையா இருக்கும். எங்களுக்கு எனக்கு இப்பதான் உங்களை சொல்லுங்க அம்மாட்ட வந்தபடியே தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு அடிக்காத தக்காளி கொட்டின மாதிரி போட்டு கரண்ட் ஒன்று என்ன மாதிரி என்ன இந்த காட்டை ஒரு தள்ளி தக்காளி கொட்டின இந்த காடு தள்ளுறதுக்கு உங்களுக்கு அனுமதி தந்திருக்கோ? யாரும் சரி வராது. நான் சொல்றேன் அந்த இவர் சொல்ற மாதிரி இந்த இவரோட அந்த அரைவாசி காணி இருக்கல, அந்த அரைவாசி காணியே இவரை சொல்ற மாதிரி துப்பராச்சு ஒரு வீடு ஒண்ணு தக்காளி வீடு ஒண்ணு போட்டு கொடுத்தா கரண்ட் எடுத்து கொடுத்தா சரி. இவங்க யாரும் செய்ய மாட்டாங்க. யாரும் செய்யக்கூடிய கொஞ்சம் எனக்கு எந்த வாழ்க்கையும் திடீர்னு சொல்லி 3 மாதத்துக்கு ஒரு ஊசி போடுறாங்க. இப்ப அண்ணாட என்ன படம் அண்ணா வருத்தம். அப்ப அவரும் வந்து ஒரு முன்னாள் போராளின்னு சொல்லி தெரிவித்து அந்த வீடு அவைகளுக்கு காணி அங்க கொடுத்துருக்கு. அந்த காணி காடு வந்து தள்ளி போட்டு அதுக்குள்ள ஒரு தற்காலிக வீடு போட்டு மின்சார வசதியும் பெற்று தரைக்குள்ள அது வந்து சிறப்பான சிறப்பா இருக்கு தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ தங்களோட வாழ்க்கையை வந்து தாங்க பார்த்து கொள்வாண்டு. அக்காவுக்கு வந்து 20 வயதுல ஒரு பையன் ஒரு ஆள் இருந்திருக்கிறார். அவர் வந்து சில ஒரு பிரச்சனை காரணமா ஜெயில கொண்டே போட்டு புனா கூட எடுக்கல அது ஒரு நிலப்பாட்டுல இருக்கிறீங்க. ஏன்னாக்கா அவர் இருக்க கொஞ்சம் அவர் உங்களுக்கு உழைச்சி சப்போர்ட் பண்ணி கொண்டு அவர் தான் பார்த்தது. அவர் ஏதோ ஒரு ஆக்களோட ஒரு குழு மோதல்ல புனா கூட எடுக்கல அது ஒரு நிலப்பாட்டுல இப்ப ஜெயில வந்து இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்தார். அப்ப சண்டை பிரச்சனைன்னு போனா கட்டாயம் ஜெயில இருக்கணும்ன்றதுதான் எங்களோட பார்வை. அப்பதான் தெரிஞ்சு அப்ப அவையல் அந்த இப்ப அவரும் இல்லைன்றது இதெல்லாம் அடிப்படையா கருத்துல எடுத்துதான் இந்த உதவியை வந்து உங்களுக்கு செய்துட்டு போனா உங்களுக்கு பதிவு செய்யறதுக்கோ இல்ல உங்களுக்கு உதவி செய்யற நோக்கத்துல நான் வரையில வந்த இடத்துல உங்களுக்கு செய்துட்டு போறது. யாராவது வந்து பார்த்து முன் வந்தா அந்த உதவியை வந்து வழங்குவோம். சரி என்ன நன்றியா மைக்கத்தாங்க. நன்றி.